வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த பீச் பிளாசத்தோட 13வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ராஜா கிட்டேருந்து ராஜ உத்தரவு வருது. நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோயின் 2 பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே, அதுக்கான அஃபிஷியல் உத்தரவு தான். நம்ம ஹீரோக்கு இந்த உத்தரவு வாசிக்கும் போது அவ்வளோ மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும். அப்பாடா, நம்மளுக்கு ரொம்ப வருஷமானு சொல்ல முடியாது, ஒரு பிறந்ததுலேருந்தே ரொம்ப உடம்பு முடியாமல் தானே இருக்காரு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறத்துலேருந்து. மற்ற இளவரசர்களுக்கு கூட இவர் எதுக்கு போட்டி போட்டாலும் சரி நம்ம ராஜா ஈஸியாக கொடுத்துருவார். ஆனால் இப்போ மேரேஜ் அப்படின்றதுக்கு உண்மையாக போட்டி போட்டு அதுவும் தான் காதலிச்ச ஹீரோயினே கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்றப்ப அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அந்த சந்தோஷத்தை அவரால் தாங்கிக்க முடியாது, ரொம்ப கெத்தாக சுற்றிட்டு இருப்பார். அப்போலேருந்து ஹீரோயின் நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு வீட்டு வரைக்கும் கூப்பிட்டு வந்து ஹீரோயின் பத்திரமா அவர் தான் விட்டுட்டு போவாருன்னு கூட சொல்ல மாட்டார், போக மாட்டார். அந்த வீட்டிலே அப்படி செட்டில் ஆயிடுவார். வீட்லேயே சுற்றி வந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிவிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பார். நைட் லேட் ஆனாலும் போகிறதுக்கு மனசே வராது. அப்படி ஹீரோயின் கூட பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினுக்கு சின்ன வயசில் கூப்பிடுற பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாயா அப்படின்றது தெரிய வரும். உடனே ஹீரோயின் அடிக்கடி யாயா 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒம்பழுத்துட்டே இருப்பாரா. ஹீரோயினை பேசாமல் போக மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி டீஸ் பண்ணவும் சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவார். அப்போ தான் பார்ப்பாரு, டேபிள் மேலே ஒரு கர்ச்சீஃப் இருக்குமா, அந்த கர்ச்சீஃப் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் சரி போட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கர்ச்சீஃப் மட்டும் ஹீரோ என்ன பண்ணிடுவார் அப்படின்னா எடுத்துகிட்டு அங்கேருந்து போவார். ஆக்சுவலி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுவார், அந்த கர்ச்சீஃபில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பேட்டர்னில் எம்ப்ராய்டரி பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் ஹீரோ ஃபஸ்ட் டைம் ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருப்பார்ல, கிஃப்ட்டு கூட இல்லை, காப்பாற்றும் போது அந்த இம்மார்ட்டல் பூவை கையில் வச்சுட்டு போயிருப்பார்ல, அந்த இம்மார்ட்டல் பூ தான் அதில் பேட்டர்னாக போட்டிருக்கும். அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஹீரோயினுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினை நம்ம பூஸ்லின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குடிக்கிறதுக்காக வெளியே கூப்பிட்டு போவாள். எதுக்கடி காலையிலே கூப்பிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நீ குடிச்சிட்டு தான் ஆகணும் போது பூஸ்லின் கண் சவந்து அழுதுட்டு இருப்பாளா. ஏன்டி இந்தளவுக்கு கண் சவந்திருக்குன்னு கேட்கும்போது ஆமாம், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தெரியுமா, இப்போ நீ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நீ உன்னோட ஆஃபீஸ் வேலையில் பிஸியாக ஆயிடுவீல, அதுவும் நீ க்ரௌன் பிரின்ஸை கல்யாணம் பண்ணுறன்றப்போ உனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கும்ல, முன்ன மாதிரியும் என்கிட்ட பேசுறதுக்கான டைம்லாம் கிடைக்காதுல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, சரி நீ என்னை நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் இப்போ நீ போகிற சைடு போகாமல் சூஜினை பார்க்குற மாதிரி இருக்கேன், உண்மையை சொல்லு, என்னை நினச்சி ஃபீல் பண்ணுறியா அவனை நினச்சி ஃபீல் பண்ணுறியா சொல்லு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. என்னை டீஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த சைடு சூஜின் வருவாங்க. அதை பார்த்துருவாங்க நம்ம பூசலின். உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சைடு போய் ஒளிஞ்சுக்குவாங்களா. இந்த விஷயத்தை பார்த்து ஹீரோயின் சிரிச்சிட்டு இருப்பாங்க, இவ திருந்த மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சூஜினும் பார்த்துருவான் அந்த மாதிரி போய் ஒளியறத, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அவளே பார்த்துக்கிட்டே இருப்பானாம். இவளும் எங்கே ஒழிஞ்சாலும் பின்னாடியே அவன் நிற்கும் போது ஒரு கட்டத்தில் 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். உடனே நம்ம அவளை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு லவ் பண்ணுற ஃபீல் அவனுக்கு வர ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு கன்ஃபியூஷன், நம்ம எப்படி பையனை லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா இது வரைக்கும் அவனுக்கு என்ன தெரியும், அவன் ஒரு பையன் பூஸ்லின் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பையன் மேலே எதுக்கு நமக்கு ஃபீலிங்ஸ் வருது, நமக்கே இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வருது, நம்ம ஸ்டோரி பிஎல் ஸ்டோரி ஆயிருமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருந்துகிட்டு இருப்பான். அது இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்த ஹீரோட்ட போய் ரிப்போர்ட் பண்ணும்போது அதே மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுருப்பானா. இதை பார்த்து ஹீரோ கேட்பாரு, என்னடா ரொம்ப குழப்பத்தில் இருக்குன்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது பூசலின் அப்படின்ற மாதிரி இழுக்கும்போது ஏன்னா நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. என்ன லவ் பண்ணுறேனா அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ லவ் தான் பண்ணுறோம் அக்செப்ட் பண்ணிக்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு பையன், நான் எப்படி இன்னொரு பையனை லவ் பண்ணுவேன், அது பூசலின் ஒரு பையன் இல்லை எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ கேட்பாரு, ஒருவேளை அவன் பையன் இல்லைன்னு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம சூஜின் சாக்காயிருவானா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ சொல்லுவார், இந்த மாதிரி பூஸ்லின் உண்மையிலே ஒரு பொண்ணு பையன் கிடையாது, அது எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே நம்ம சூஜினுக்கு மனசுக்குள்ளே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பிஎல் ஸ்டோரி மாதிரி நம்ம ஸ்டோரி போகிறது இல்லை, நம்ம உண்மையிலே ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் பாஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ பிரச்சனையே இல்லை, நம்ம இனிமேல் கரெக்டாக லவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தனியாக கனவு கண்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான். இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா இதுக்கு மேலே இவனை
கன்சிடர் பண்ணானா வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவனே ஹீரோயினுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு சர்ப்ரைஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பான். என்ன அப்படின்னா, அடிக்கடி ஹீரோயினுக்கு இவன் கிஃப்ட் பண்ண என்ன வான வேடிக்கை விளக்கு திருவிழா அதே தானே. இப்போயே சேம் கான்செப்ட், ஒரு விளக்கு திருவிழா தான் ஏற்பாடு பண்ணுறான். ஏற்பாடு பண்ணுற ஒவ்வொரு விளக்குலையும் இது முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஹீரோயின் வந்து மீட் பண்ணியிருப்பானே அந்த விஷயம் எல்லாத்தையுமே தன்னோட கையாலே பெயிண்ட் பண்ணி அந்த விஷயத்தை வரைஞ்சிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸாக வந்து கொடுக்குறான். இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ஹீரோயின் அப்படியே மனசே உருகி போயிடுது. பரவாயில்ல, இது வந்து நமக்காக இவ்வளோ எஃபெக்ட் போடுறானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவன் இந்த அளவுக்கு லவ் பண்ணால் இந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கும் புரியுது இவன் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஏன்னா அந்தளவுக்கு டேக் கேர் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட முடியும். ஆனால் அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி 2 பேரும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது இதுவுமே உங்களுக்கு பின்னாடி இனிமேல் இதுக்கு உங்களுக்கு இடையே எதுவுமே வரப்போகிறது இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, 2 பேரும் எப்பயுமே க்ளோஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது தான் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, அசாசின்ஸ் எல்லாமே இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் வந்து தன்னோட மார்ஷியல் ஆர்ட் திறமையை வந்து ஹீரோயின் முன்னாடி வந்து ஓப்பனாக காட்டியிருக்க மாட்டான். மறைஞ்சு தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். இப்போ வேறு வழி இல்லை, ஹீரோயின் அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் தானே என்ன பண்ணுவான் அப்படின்னா, முன் வந்து தனக்கு மார்ஷியல் ஆர்ட் தெரியும், சண்டை போட தெரியும், நான் வீக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஓரளவுக்கு வந்து அந்த சண்டையில் வந்து இது பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவும் கொஞ்சம் விட்டுருந்தா ஹீரோயின் ரொம்ப அட்டாக் பண்ணிடுவாங்க, ஹீரோயின் காயப்பட்டுருவாங்கன்றப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டில் சண்டை போட ஆரம்பிப்பான். இந்த விஷயம் எல்லாத்தையும் ஹீரோயின் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவன் வந்து இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கான், சண்டை போடுறான் அப்படின்றதெல்லாம் விட இப்போ சண்டையில் அவனுக்கு காயம் பட்டிருக்கும், அவனுக்கு காயம் பட்டுருச்சு, அந்த காயம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி தான் பதறி போய் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ ஹீரோயினோட கண்ணில் அந்த பதட்டம், அந்த இது இருக்குல்ல, அந்த ஒரி பண்ணிக்கிறது, அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது புரியுது அவள் நம்மளை இந்த அளவுக்கு லவ் பண்ண இந்த அளவுக்கு பதறி போவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான். உண்மையிலேயே அவள் வந்து நம்மளை நேசிக்கிறான், நம்மளை காயப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குமா. அடுத்த அன்றைக்கி நைட்டு தான் காட்டுவாங்க. பார்டரில் வந்து இந்த நாடு வந்து அடுத்த நாடு கூட தானே போட்டி போட்டுட்ருக்கு. அது வந்து பக்கத்து நாடு தோற்று போயிடும். அதனால் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம லீ என்ன பண்ணுவார்னா அங்கேருந்து கிளம்பி சிட்டியை விட்டு வந்து வெளியே வந்து போவார். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் வந்து நோட் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லை சும்மா அவன் வந்து வேறு விஷயமா போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை எனக்கு வந்து அசெஷன் அனுப்புனது அவனாக தான் இருக்கும்னு டவுட்டாக இருக்குன்னு சொல்லும்போது, அவன் அனுப்ப வாய்ப்பே கிடையாது, வேறு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து உன்கிட்ட சொல்லணும், எனக்கு ரொம்ப நல்லாவே சென்ட்டை பற்றின விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி பதப்படுத்து போயிடும். அது கூடவே சேர்ந்து ஹீரோயின் இன்னொன்று சொல்லுவாங்க, நான் ஒரு தடவை ஒருத்தவங்க மேலே ஒரு ஸ்மெல்லை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டே அப்படின்னா அது கரெக்டாக என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். அது ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு பூனையாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா ஹீரோயினுக்கு முன்னாடி இது வரைக்கும் இவன் போகும்போது எல்லாமே ஒரே ஃப்ரேக்ரன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பான். அதை ஃபஸ்ட் டைம் வந்து அந்த காப்பாற்றினதாக இருக்கட்டும், அடுத்து அந்த பூ வேணும்னு சொல்லிட்டு மாற விஷயம் போட்டு போனது, ஒவ்வொருடையும் அதே மாதிரி தானே போட்டு போயிருப்பான். அப்போ அவள் கெஸ் பண்ணியிருப்பாளா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ஒரு மாதிரி இருப்பான். என்ன ரீசெண்டாக அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அதே ஸ்மெல் இருக்க ஒரு ப்ரேஸ்லெட்டை ஹீரோயினுக்கு வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்துருந்துருப்பான். அதனால் இப்போ முன்னாடியே வந்து ஹீரோயின் வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலோ, நம்ம உண்மையிலேயே வந்து இத்தனை வேஷம் போட்டு ஹீரோயின் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கோன்றது தெரிஞ்சிருச்சோ, அப்போ அவன் எப்படி எடுத்துக்குவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்துகிட்ருக்கும். அந்த படப்படப்பு அந்த இது இருக்கும்ல, அதில் ஆல்ரெடி இவனுக்கு கோல்டு பாய்சன் உடம்புக்குள்ளே இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ஆக்டிவேட் ஆக ஆரம்பித்து திடீர்னு பையன் அப்படியே பிளட் வாமிட் எடுத்து அப்படியே மயங்கி விழுந்துருவான். அப்படி வந்து அவன் மயங்கி விழுந்ததுனால அரண்மனை ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரி க்ரௌன் பிரின்ஸ் மயங்கி விழுந்துட்டார் அப்படின்ற நியூஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ராஜா கூட தெரிஞ்சு போயிடும். உடனே ராஜா வந்து ராஜ வைத்தியர்லாம் கூப்பிட்டு வேகமாக வருவாங்க. இவர் வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவருக்கு பாய்சன் இருக்குது, வீக்கான பாடி வேறையா, இதில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரீட்மெண்ட் பார்த்து அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இவனோட இதுக்கு வந்து எந்த சொல்யூஷன் இல்லைல்ல, என்ன பண்ணுறது, இவனாக கொஞ்சம் குணமானதான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் க்ரௌன் பிரின்ஸோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக போயிடுமா. இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்த ராஜா வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு கேட்பாங்க, இப்போ கூட ஒன்று லேட்டாக இல்லைம்மா, நீ உன்னோட முடிவை மாற்றணும்னா மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஹீரோவை தான் சூஸ் பண்ணியிருக்கேன், அவன் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்கு அவன் தான் பார்ட்னர், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து புலம்பிகிட்டே இருப்பார். என்ன புலம்புறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் பக்கத்தில் பார்க்கும்போது தான் யாயான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட நிக் நேம் இருக்கும்ல, அந்த விஷயத்த சொல்லி வந்து புலம்பிகிட்டு இருப்பான். இதை பார்க்கும்போதே ஹீரோயினுக்கு புரியுது, இவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பு உயிரே போயிடும்
போயிடும் அப்படின்ற சுச்சுவேஷனில் கூட நம்மள தான் அவன் நினச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்து ஃபீல் பண்ணிவிட்டு தொட்டு பார்ப்பாங்களா. அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும் அவனோட பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ரூம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து அந்த நிலக்கரினா வச்சு சூடுபடுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன ஆனாலும் சரி அந்த ஹீட்டை வந்து ஃபுல்லாக வந்து அவனோட உடம்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. உடனே நம்ம ஹீரோயினே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வார்மை வந்து ஹக் பண்ணி வந்து வார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு வந்து முக்கியமானதாக அவன் உயிரை காப்பாற்றணும்ல, அதனால் அந்த விஷயத்தை வந்து கூட வந்து பத்திரமா டேக் கேர் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. அப்படியே அன்றைக்கி நைட் போகுது. அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ கொஞ்சம் ஓரளவுக்கு வார்ம் ஆனதுனால பரவாயில்ல, ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுவார். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் கண்ணை திறந்து பார்த்ததும் ஃபஸ்ட்டு கேட்குற கொஷின் ஹீரோயினுக்கு அந்த பிரேஸ்லெட் போயிடுச்சுல, அந்த பிரேஸ்லெட் என்னாச்சு அப்படின்றது தான். ஏன்னா ஹீரோயின் சொன்னதை வச்சு இவர் கெஸ் பண்ணியிருப்பார். அந்த பிரேஸ்லெட்டு இருக்குது அப்படின்றப்ப அந்த பிரேஸ்லெட்டை பார்த்தா ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, எல்லாமே ஒரே ஆள் சொல்லிட்டு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இம்பீரியல் கார்டாக வேஷம் போட்டு போயிருக்காரு. அப்புறம் அந்த கர்ச்சீஃப் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாமே ஒரே ஆள். நான் வந்து இவ்வளோ நாளாக வந்து எல்லோரும் முன்னாடி நோயாளி மாதிரி இருந்திருக்கேன். ஒரு வீக்கான பேஷண்ட்டாக இருக்கேன் நான். இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ஆர்கனைஸ் வச்சு ரன் பண்ணுறேன் அப்படின்றத அவள் கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு படபடன்னு இருக்கும். அவர் கெஸ் பண்ணது கரெக்டு தான். ஹீரோயின் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டாங்க. இந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஹீரோ வந்து டேரெக்டாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வருவானா அப்படியே புரிஞ்சுக்குவாங்க. அப்போ வந்து நான் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டேன், இதுக்கெல்லாம் பின்னாடி நீ தானே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் உடம்பு சரியாகலை. இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவான். சொல்லுவான் அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் வந்து உன்னை ஆற்றுலேருந்து காப்பாற்றினதெல்லாம் ஆக்சிடென்ட் தான், அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயமா சொல்லும்போது என்னை எத்தனை நாள் தான் ஏமாற்ற போகிறேன்னு சொல்லும்போது அப்போ தான் சொல்லுவேன், அந்த மாதிரி எனக்கு ஓல்டு பாய்சன் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, என்னோடய பாய்சன் சரி பண்ணுறது தான் உலகம் பூரா சுற்றிட்டு இருந்தேன், அதுக்காக தான் நான் மார்ஷியல் ஆர்ட்டெல்லாம் கற்றுக்கிட்டேன், மற்றபடி எதுவுமே கிடையாது, எனக்கு பின்னாடி விஷம் வச்சவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மறைஞ்சிருக்கல, உனக்கு உன்னோட ஆம்பிஷன் இருக்க சரிதான், ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ இப்போயே இந்த விஷயம் மறைக்கிறான். அப்படின்றப்ப ஃப்யூச்சரில் இவன் வந்து இந்த ஃபேமிலிக்கு பின்னாடி திரும்பிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு ஒரு கொஷின் மார்க் வந்து தோண ஆரம்பிக்கும். ஆனால் இதுக்கு மேற்பட்டு இவன் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரே வார்த்தையாக நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், என்கேஜ்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ அப்படியே மனசொடைஞ்சு போயிடுவார். இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படின்னா வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் சொல்லிடுவாங்க, ஆல்ரெடி நீ என்னோட நம்பிக்கை வந்து உடச்சிட்டேன், திருப்பி என்னால் வந்து உன் மேல் நம்பிக்கை வந்து அதே அளவுக்கு வைக்க முடியாது, நம்பிக்கை வைக்கிறதுக்கு யோசிக்க கூட முடியாது, அதனால் நம்ம பிரேக்கப் பண்ணதாகவே இருக்கட்டும், நம்ம என்கேஜ்மெண்ட்டை நானே கேன்சல் பண்ணிடுறேன், இதுக்கு மேற்பட்டு உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை, நீ பாட்டுக்கு க்ரௌன் பிரின்ஸும் உன்னோட பதவியை வேலையும் பாரு, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன், இதுக்கு மேற்பட்டு என்னை காண்டாக்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பாக கோல்டாக பேசி திட்டி விட்டுருவாங்க. நம்ம க்ரௌன் பிரின்ஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என்னோட இப்படி ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன ஆகுன்றதை அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.